கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கும் மாபெரும் பொதுக்கூட்டம் புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் இன்று காலை 10 மணி முதல் நடைபெறுகிறது. கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் ஏற்பட்ட துயர சம்பவத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் பொதுக்கூட்டம் இது என்பதால் புதுச்சேரி காவல்துறை கடும் நிபந்தனைகளுடனும் உச்சபட்ச பாதுகாப்புடனும் அனுமதி அளித்துள்ளது. காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளின்படி QR குறியீடு அனுமதி அட்டை பெற்ற 5000 பேருக்கு மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி உண்டு. தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த கூட்டத்துக்கு வர வேண்டாம் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சுமார் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பொதுக்கூட்டம் பிற்பகல் 12:30 மணிக்கு மேல் நீடிக்கக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்போரின் வசதிக்காக குடிநீர், கழிப்பறை, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மழை காரணமாக சேதமடைந்திருந்த மைதானம் சீரமைக்கப்பட்டு கூட்டம் நடைபெறும் இடத்தை சுற்றிலும் தகர சீட்டுகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜய் பனையூரிலிருந்து புறப்பட்டு காலை 10:30 மணிக்கு மைதானம் வந்தடைகிறார். அவர் தனது பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே உரையாற்றுகிறார். கூட்டத்தில் பங்கேற்கும் தொண்டர்களுக்கு இருக்கை வசதி கிடையாது. கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தவேக தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் வெளியிட்ட 11 அம்ச கட்டுப்பாடுகளில் கர்ப்பிணிகள், முதியோர், உடல்நலம் குன்றியோர் மற்றும் பள்ளி சிறுவர்களுக்கு அனுமதி இல்லை. மேலும் விஜய் வாகனத்தை பின்தொடரக்கூடாது, நீதிமன்ற உத்தரவின்படி பேனர், கட் அவுட்டுகள் வைக்கக்கூடாது, மின்சாரம் மற்றும் கட்டிடங்கள் மீது ஏறக்கூடாது, பொதுமக்களுக்கும் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது ஆகிய முக்கிய அம்சங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு உப்பளம் சாலையில் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. வாகனங்களை சாலையோரங்களில் நிறுத்தாமல் பழைய துறைமுக வளாகம், உப்பளம் மைதானம் உள்ளிட்ட 3 இடங்களில் மட்டுமே நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உப்பளம் பகுதியில் உள்ள மத்தியாஸ் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெத்தி செமினார் தொடக்கப்பள்ளி ஆகியவற்றுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.